தமிழ்நாட்டில் திருமணம் என்று சொன்னாலே பெரும்பாலான வீடுகளில் முதலில் சாதி மதம் பார்த்து பிறகு ஜாதகம் பார்ப்பதுதான் வழக்கம். ஆனால் திருமணத்திற்கு முன்பு மணமகன் மற்றும் மணமகளின் இரத்த வகைகளை தெரிந்து வைத்துக் கொள்வது எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை தவிர்க்க கை கொடுக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். இதில் திருமணம் செய்ய போகும் இருவருமே ஒரே மாதிரியான இரத்த வகையை சேர்ந்தவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதாவது இருவருமே பாசிட்டிவ் அல்லது இருவருமே நெகட்டிவ் என்ற பிளட் குரூப் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் பெண்ணிற்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்து ஆணுக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்தால் பெண் கருவுறும் போது கர்ப்ப காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என மருத்துவ உலகில் சொல்லப்படுகிறது. அதனால் எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது எனவும் தற்போது வளர்ந்துவிட்ட மருத்துவ உலகில் இதற்கு மருந்துகள் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் சரியான மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நெகட்டிவ் வகை இரத்தம் கொண்ட தாய்மார்கள் முதல் குழந்தை பெற்றுக்கொள்வதில் எந்த சிக்கலும் இருக்காது. அதே நேரத்தில் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் முன்பு கவனமாக மருத்துவர்களை அணுகி உரிய பரிசோதனைகளை மேற்கொண்டு அதன் பிறகு கருவுற வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருந்தா மட்டும்தான் அது இம்பார்ட்டன்ட். இப்போ அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப், அப்பாவும் நெகட்டிவ் பிளட் குரூப்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் இதுவே அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப், அப்பா பாசிட்டிவ் பிளட் குரூப்னா ஒரு குழந்தை கரு ஃபார்ம் ஆகும்போது அந்த குழந்தை என்ன பிளட் குரூப்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா அம்மாவுக்கு அப்போ தான் அந்த ஆன்டிபாடிஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பேபி பாசிட்டிவ் பிளட் குரூப்னா அப்போ தான் அந்த அணுக்களை ரிலீஸ் பண்ணும். அது வெளில அம்மாவோட ஆன்டிபாடிஸ் ரியாக்ட் ஆகி குழந்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, அதுக்குள்ளே டெலிவரி ஆகிடும். ஓ நெகட்டிவ், பி நெகட்டிவ் உள்ளிட்ட இரத்த வகையைச் சேர்ந்த தாய்மார்கள் இரத்த பரிசோதனை மேற்கொண்டு ஆன்டி டி என்ற மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அவ்வாறு எடுத்துக்கொண்டால் கருச்சிதைவு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அம்மாவுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம், அது பேர் ஐசிடின்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட். அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துருதுன்னா ஆன்டிடி அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம அம்மா கொடுப்போம். முன்னாடி காலத்துலலாம் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை டெலிவரி ஆகி குழந்தையோட பிளட் குரூப்பை நம்ம 2வது நாள் 3வது நாள் அசஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறது உண்டு. ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறோம், டு பி ஆன் த சேஃபர் சைட் 7 மாதம் 8 மாதத்துலேயே நம்ம கொடுத்துட்றோம். டெலிவரிக்கு அப்புறம் குழந்தையோட பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தால் திருப்பியும் 1 more இன்ஜெக்ஷன் நம்ம அம்மாவுக்கு கொடுக்குறோம். ஸோ தட் அடுத்தடுத்த குழந்தைக்கு பாதிப்பு வராது. இது தவிர திருமணத்திற்கு முன்பு உயரத்திற்கு ஏற்ற எடை, சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம், தைராய்டு போன்றவை சரியான அளவில் இருக்கிறதா என்பதையெல்லாம் சரிபார்த்து கொண்டு அதன் பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வது நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள். ஹைட்டுக்கான வெயிட், நம்மளோட வெயிட் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாகட்டும். நம்பர் 1. நம்பர் 2 சுகர். ஏன்னா இப்போ எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் வரும்போது ப்ரெக்னன்சி டைமில் தான் ஃபஸ்ட்டு டைமே நாங்கள் ஹை சுகரை பார்க்குறோம். அதுவும் 200 300 இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் கூட அது தெரியவே தெரிஞ்சிருக்காது இவ்வளோ நேரத்துக்கு. அது டைரெக்டாக பேபி இம்பேக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும். 3வது பிபி அண்ட் 4வது தைராய்டு. இந்த 4மே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ பிளான் ப்ரெக்னன்சி ஆர் ஈவன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி. நெகட்டிவ் இரத்த வகை உடைய பெண்கள் குழந்தை பேருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அட்வைஸ். நெகட்டிவ் பிளட் குரூப் அம்மா, பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்பா அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பிளட் டெஸ்ட் அம்மாவுக்கு தேவை. அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான். அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து வர ப்ரெக்னன்சிக்கு இல்லை குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.